சென்னை தலைமை செயலகத்தில் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பலர் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களது சந்ததிகளுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை தமிழ் ஆர்வலர்களிடையே கவலையை அளித்து வந்தது. இந்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் பாரம்பரியத்தை தெரியப்படுத்தும் வகையிலான வேர்களை தேடி திட்டம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 15 நாடுகளைச் சேர்ந்த 100 இளைஞர்கள் தமிழகம் அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கான பாரம்பரிய சுற்றுலாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பாரம்பரிய கலாச்சார விடயங்களை அறிந்து கொண்டு அதுவும் இந்த இந்தியானது அதுவும் தமிழ்நாடு தமிழின் பாரம்பரிய கலாச்சாரங்களையும் ஆதி தமிழர் வாழ்க்கை முறையும் கொண்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் தமிழர்கள் இருந்தாலும் தற்போதைய காலத்தில் தற்போதைய இளைய சமுதாயத்தினது இந்த தமிழானது தமிழர்களின் பாரம்பரிய விடயங்களானது அழிவடைந்து செல்லும் நிலை காணப்படுது. ஸோ அந்த நிலையை இல்லாமலாக்கி அவர்களிடமும் எங்களது தமிழ் பாரம்பரிய விடயங்களை நான் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கும் எமது கலாச்சார விடயங்களை உட்புகுத்தி எமது எதிர்கால சமுதாயத்தினை சிறப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வேர்களை தேடிய பயணத்தில் இணைந்திருக்கின்றேன். என் பேர் சிவா, நான் மியான்மரில் வந்திருக்கேன். அங்கே ரொம்ப பேர் பேசுவாங்க, தமிழ் கல்ச்சர் ரொம்ப இருக்குது, கோயில் கல்ச்சர் எல்லாம் இருக்குது. சில பேருக்கு தெரியாது. தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அங்கே ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. தமிழ்நாட்டுக்கு இங்கே இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமான ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். மலேசியா பொறுத்தவரையில் தமிழ் பயன்பாடு மிக பரந்த அளவில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய தமிழர்கள் இருக்காங்க, ஏறக்குறைய 24 மில்லியன் தமிழர்கள் அங்கே இருக்காங்க. அடுத்து அங்கே நல்ல தமிழ் கல்வியெல்லாம் வழங்கப்படுது. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நிறையா இருக்காங்க. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தமிழர்கள் அங்கே ஒரு நல்லுறவோடு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.